ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு நான் வந்து என்ன டிசைட் பண்ணியிருந்தேன்னா, என்னுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ப்ளே வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே நம்ம ஃபோனும் கையுமா தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க் பிளேஸில் இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நம்ம பாத்ரூம் போனா கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை வந்து நம்ம கொண்டு போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ கடைசியில தூக்கம் வரலன்னா, தூக்கம் வர வரையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம படுத்துக்கிட்டு கூட நம்ம ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டு பிரியாத ஒரு அங்கமா வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மாறிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில எழுந்த உடனே நான் ஃபோனும் கையுமா தான் நான் பாத்ரூம்ல போய் உட்காருவேன். அப்படி இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் எடுத்து யூஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அது கீழ விழுந்துருச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த பாத்ரூம் தரையில ஏதோ கொஞ்சம் ஈரம் வந்து இருந்திருக்கும் போல. அது எப்படியோ அதுக்குள்ள வந்து போயிருக்கும் போல. அதனால பாத்தீங்கன்னா, அது வந்து ஃபோன் மேல இருந்து கீழ விழுந்தது ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த லிக்விட் வந்து லேசா உள்ள போயிருக்க சான்ஸ் இருக்கு. இது 2ம் சேர்த்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபோன்ல வந்து பர்பிள் டிஸ்ப்ளே மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து ஒரு வாரத்துல நல்லா பெருசாயி போச்சு. அதனால எனக்கு ஏதாவது இந்த பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் பண்றப்ப, வேற ஏதாவது படிக்கணும்னு நெனச்சா கூட பாத்தீங்கன்னா படிக்க முடியல. அது வந்து பாத்தீங்கன்னா மறைச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டிஸ்ப்ளே மாத்தி தான் ஆகணும். நான் அந்த விவோ சர்வீஸ் சென்டருக்கு நான் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ ஒரிஜினல் வந்து மாத்தி குடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா ₹5800 வந்து வரும். அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருந்தாங்க. பட் மேபி வாரண்டி எல்லாம் குடுத்துருப்பாங்க போல. அதுக்கப்புறம் நான் திருநின்றவூர்ல ஒரு சிலர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன். அவங்க ₹3200 பண்ணி தரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா ஒரு 1/2 அன் அவர் 1 ஹவர் வேலை தான், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கடைசியில எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம மெட்ராஸ்ல ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து இருக்கு இல்லையா, அங்க எல்லாமே வந்து அஃபோர்டபுள் பிரைசஸ்ல வந்து கிடைக்கும். நம்ம ஏன் அங்க போக கூடாது? நான் எப்பயும் போனதில்லை, இன்னைக்கு நம்ம போவோம்டா, அங்க போயிட்டு நம்ம சரி செஞ்சுக்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி போயிருந்தேன். ஸோ ட்ரெயின்ல போயிட்டு வரலாம் தான் சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ பைக்லயே போயிட்டு பைக்லயே வந்துடு, கம்ஃபர்ட்டா இருக்கும், நீ ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணும், டிக்கெட் வாங்கணும், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும், ஏகப்பட்ட தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சார் அட்லீஸ்ட் ஒரு சில நேரத்துல அம்மா பேச்சு வந்து கேட்போமேன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து போயிட்டு வந்திருந்தேன். ஸோ நிம்மதியா வந்து பைக்ல போயிட்டு நிம்மதியா வந்து வந்துட்டேன். பட் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு ₹75 ₹80 தான் போயிருக்கும். இப்போ வந்து இது கிட்டத்தட்ட டூ அண்ட் ஃப்ரோ வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ், 37 கிலோமீட்டர்ஸ் போல. அது நான் 14 ரவுண்ட் எடுத்துக்கிட்டா கூட டூ அண்ட் ஃப்ரோ 80 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம போடுற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா எனக்கு இந்த பஜாஜ் பிளாட்டினா வண்டி 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்குது இப்ப. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.25 to 1.5 லிட்டர் நம்ம பெட்ரோல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ₹150 செலவாயிருக்கு. ஆனா நம்ம வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு போகணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போனா அவனே ஓட்டிட்டு போயிடுவான். ஆனா அதுலயுமே டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. அங்க போயிருந்தா ₹75. இன்னைக்கு நம்ம பெட்ரோல் போட்டுட்டு நம்ம போயிட்டு வந்ததுனால நமக்கு வந்து ₹150. ஆனா டக்கு டக்குன்னு நம்ம வேலை முடிச்சோமா நம்ம பாட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இதுவும் அட்வான்டேஜ் எல்லாம் கூட இருக்கு இல்லையா? அதனால நான் இதெல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்க வந்து கால்குலேஷன் எல்லாம் போட்டு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து சஸ்டெயின் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த நெளிவு சுழிவு எல்லாம் தெரியும். அதனால நான் இதெல்லாத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இந்த வீடியோல, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பி ஷோரூம்க்கு வெளியில ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து இந்த கிரெடிட் கார்ட்ஸ்ல எல்லாம் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த லேப்டாப்ஸ்க்கெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் வந்து பாத்துட்டு வர சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பத்தி கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு. நான் வந்து அங்க பிரிண்டர் பத்தி நான் கேட்டிருந்தேன். பிரிண்டர் கம் காப்பியர், அதாவது ஜெராக்ஸ் கூட எடுக்க முடியும், ஸ்கேன் எல்லாம் பண்ண முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா 7000 பிளஸ் அந்த ரேஞ்ச்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால அதை வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ பிரிண்டர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஹெச்பின்றதுனால ரேட் அதிகமா இருக்கு. மற்றபடி இந்த லோக்கல் பிராண்ட் எல்லாம் 3500 பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிரிண்டர் ஸ்கேன் பண்ற மாதிரி, ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எல்லாம் இப்பெல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த வீடியோல நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த லொக்காலிட்டியில தான் நான் எல்லாத்தையுமே நான் சர்வீஸ்லாம் கூட நான் பண்ணிட்டு வந்திருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்கு. ஈவன் இந்த ஸ்ட்ரீட்ல கூட பாத்தீங்கன்னா இந்த சீம் பால், அதுக்கப்புறம் இந்த பானிபூரி கடை எல்லாம் கூட இருந்தது. அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பீசஸ் வந்து ₹20 கொடுத்துருந்தாங்க. பானிபூரி கூட பாத்தீங்கன்னா 8 பீசஸ் வந்து ₹20 கொடுத்துருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. இது ஒரிஜினல் அந்த கடும் பால், சீம் பால் தான். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹150 இந்த ஸ்நாக்ஸ், அந்த கூல்ட்ரிங்க்ஸ், அது இதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாச்சு. அந்த சீம்பாலன்றது பாத்தீங்கன்னா இந்த மாடு கண்ணுக்குட்டி போட்டா அதுல வந்து செய்வாங்க. முன்னாடி நாங்க வேலூர்ல இருந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து அதை ப்ரெஷர் குக்கர்ல ஏதோ ஸ்வீட் மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் இன்னும் கூட டேஸ்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு சாப்பிட்டதும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்வீட் எல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் இது வந்து நேச்சுரலா இது ஆர்டிபிஷியல்ல செய்யறாங்களான்றதுலாம் டவுட் தான். ஆனாலுமே அந்த ₹20க்கு அதை நான் வாங்கி சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வைஸ் வர்த்து தான்.
இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கடையில பார்த்தீங்கன்னா, இந்த பஜ்ஜி, அதுக்கப்புறம் இந்த போண்டா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரூ. 12 சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கடையில இந்த காஃபி, அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட இருந்தது. அங்க கூட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பஜ்ஜி, அதுக்கப்புறம் ஒரு உளுந்து போண்டா, அதுக்கப்புறம் ஒரு லிம்காலாம் நான் வாங்கி குடிச்சிருந்தேன். ஸோ அங்க ஒரு ₹39 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் காமிச்ச கடையில பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய அந்த விவோ V21 மாடலுக்கு டிஸ்ப்ளே வந்து நான் மாத்தியிருந்தேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா நெறைய கடைங்க இருக்கு. ஒரு கடையில என்னடான்னா ரொம்ப கம்மியா சொல்றாங்க. ஒரு கடையில என்னடான்னா ஒரு நல்ல ஒரு பிரைஸ்க்கு வந்து சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி குவாலிட்டி கம்மியா வந்து கம்மி ரேட்ல வந்து போட்டு குடுப்பாங்க. அதனால நம்ம வந்து ஒரு 4, 5 கடை வந்து ஏறி இறங்கிட்டு நம்ம குவாலிட்டி வைஸும் செக் பண்ணிக்கிட்டு நம்ம ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்கெயின் பண்ணாலும் அவங்களும் வந்து கம்மி பண்ண சான்சஸ் இருக்கு. பட் ஆனா ஒரு நல்ல பிரைஸ்க்கு தான் அவங்களே வந்து கொடுக்குறாங்க. நம்ம பார்கெயின் பண்ண வேண்டியதெல்லாம் கூட இல்ல. ஸோ அது வந்து நான் மாத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிக்காக கேட்டிருந்தேன். அந்த லேப்டாப் பேட்டரிக்கு அந்த சர்வீஸ் சென்டர்லயே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்க கால் பண்ணி நான் போய் கேட்டிருந்தேன். அங்க வந்து ஸ்டாக் இல்ல, வாங்கிட்டு வந்து தான் போட்டு தரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து உடனே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்க வந்து கொடுங்க, எவ்வளவு ரேட் இருக்கு நான் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நான் வந்து கீழே நிறைய கடைங்க இருக்கு. அந்த கடைங்கள எல்லாம் பாத்தீங்கன்னா நான் போய் கேட்டிருந்தேன். அதுல ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் இருந்தது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டு இவர் ரெஃபர் பண்ணிருந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து நான் கொடுத்து நான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு ₹100 தான் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளா இருக்கு, நியாயமாவும் இருக்க தான் செய்யறாங்க. ஸோ இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பழைய அந்த பிலிப்ஸ் டிவிடி வந்து சர்வீஸ்க்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லாவே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டாக் இல்லைனாலும் டக்குன்னு உடனே பாத்தீங்கன்னா வர வச்சு எனக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா ஒரு 2 days கழிச்சு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் தூரத்துல இருந்து வரேன், கொஞ்சம் நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க அந்த ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த விவோ V21க்கு இந்த பேக் அந்த ஃபோன் கேஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அங்கேயுமே பாத்தீங்கன்னா எல்லா ஃபோனுக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி என் ஃபோனுக்கு வந்து கலெக்ஷன் கம்மியா இருந்தது. அதுதான் நான் இந்த வீடியோல காமிச்சிருப்பேன். ஸோ அங்க அந்த டிவிடி ரெடி பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் நடுவுல இங்க வந்து நான் இந்த இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த டிவிடி ஷாப்பை தாண்டின உடனே பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் இந்த மாதிரி இந்த போண்டா எல்லாம் போட்டு வச்சிருந்தாரு. அந்த போண்டா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இது வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாவும் இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷும் நல்லா தான் செஞ்சு வச்சிருந்தாரு. அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 போண்டா வந்து வாங்கி சாப்பிட்டுருந்தேன். ஒன்னு ₹10 சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளா இருக்கு. எனக்கு என்னவோ இன்னைக்கு அங்க போனதுல எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ஸோ அங்க இருக்க அந்த பீப்புள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்காங்க. நல்ல விதமாக தான் இருந்தது எனக்கு இன்னைக்கு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் வீட்ல இருந்து கிளம்புறப்ப 11:45 நான் அங்க வந்து அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து நான் ரீச் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:15. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5:45 6 o'clock முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே வந்து முடிச்சுக்கிட்டு நான் வந்து கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி வந்துகிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஸோ பூந்தமல்லி ஹை ரோட்ல வரப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் மில்க் ஷாப்ஸ் நிறைய இருந்தது. அங்க வந்து போயிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்ல பெரிய ஒரு கப்ல வந்து கொடுக்குறாங்க ₹40 சொல்லிட்டு. அங்க பன்னீரும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது வந்து ஸ்டாக் தீர்ந்து போச்சாமா. அதுவுமே பாத்தீங்கன்னா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ரோஸ் மில்க் வந்து ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு. ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லாவே இருந்தது. ஆக்சுவலா இந்த ஷாப் வந்து நான் இப்ப ரீசெண்டா தான் நான் வந்து பாக்குறேன். நான் இன்னைக்கு தான் இந்த ஷாப் வந்து நான் பாக்குறேன். ஸோ அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பிரான்ச் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. யார் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் இதுவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிசினஸ். ரோஸ் மில்க்கு மட்டுமே தனியா வந்து ஒரு ஷாப். அந்த ஷாப்லுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்து இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்டை கூட பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் பண்ற விதத்துல மார்க்கெட் பண்ணா கண்டிப்பா அதுல சேல்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து அந்த டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணி நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து நான் கொண்டு போயிருந்தேன். இந்த பேக் வந்து நான் UAEல இருந்தப்ப நான் வாங்கின பேக் கிட்டத்தட்ட ₹1600 ₹1700 இந்தியன் ருபிக்கு வருது. அந்த பேக் நான் அங்க வாங்கியிருந்தேன். 85 dirhamsக்கு நான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு நம்ம ட்ராலி மாதிரி நம்ம இழுத்துக்கிட்டும் போகலாம். நம்ம வந்து பேக்ல வந்து நம்ம மாட்டிக்கவும் செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த போர்ட்டபிள் டிவிடி வந்து எனக்கு காலேஜில் நான் கிளாஸ் டாப்பர் எடுத்தப்ப எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக கிளாஸ் டாப்பர் எடுத்தால் லேப்டாப் வந்து கொடுக்குற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ 20,000 வர்த்து லேப்டாப்னு போட்டிருந்தாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து கலப்படம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 வர்த்து உள்ள இந்த மினி இந்த போர்ட்டபிள் டிவிடி தான் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இது LCD எல்லாமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து மாற்றணும். ஸோ இது வந்து நான் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் கேட்டிருந்தேன். இது வந்து மாற்றுறதுக்கு 1400 ஆகுமா, லேபர் எல்லாம் சேர்த்து அவ்வளோதான் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இதை ரிப்பேர் பண்ணிக்கல, சரி எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்.
ஸோ இதில் வந்து ஸ்க்ரீனில் இருக்க அந்த டேமேஜ் தெரியுதான்னு தெரியல. ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லிக்விடாக பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி கவராக வந்து எலும்பி போச்சு. அதனால மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிவிடி வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. ஸோ இதுக்கு வந்து 900 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் நான் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விவோ V21 ஃபோனோட அந்த ஒரிஜினல் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி உள்ளே போயிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது மொத்தமாகவே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்தாங்க. 2500 rupeesக்கு பண்ணி கொடுத்தாங்க. இதுவே நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் திருநின்றவூரில் எங்கேயாவது போய் பண்ணியிருந்தேன்னா 3200 சொன்னாங்க. நான் அங்கே போய் பண்ணதுனால எனக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 700 வந்து எனக்கு சேவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து கேஸ் வந்து வாங்கினேன். இப்போ இந்த கேஸ் வந்து பாருங்கள் ரொம்ப வந்து மக்கி போன மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கினேன். ஸோ கலர் வேறு வந்து அவைலபிள் இல்லை. இது ஒரு கலர் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து 100 ரூபாய் பார்கெயின் பண்ணவே முடியல. அவங்க கம்மி பண்ணல, 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து லேப்டாப் பேட்டரி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 49% வந்து சார்ஜ் ஆகுது. ஒரு 3 months அதையே வச்சு கூட ஓட்டி இருந்திருக்கலாம். ஸோ நான் அவ்வளோ தூரம் போகிறேன்னு சொல்லிட்டு நான் அதையுமே மாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நான் இங்கே திருநெல்வேலியில் எங்கேயாவது போயிட்டு நான் மாற்றிருந்தேன்னா 2500 அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க. இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பார்கெயின் பண்ணி வித் லேபரோட பார்த்தீங்கன்னா 1650 rupeesக்கு நான் முடிச்சிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வாங்கினேன் பேட்ரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக கொடுத்தா 1550க்கே கொடுத்தாங்க. அந்த கடையில் 1800 தான் சொன்னாங்க. 1800 சொல்லி அதுக்கப்புறம் கேஷாக கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட்டில் ஏதோ போட்டு கொடுத்துருந்தாங்க 1550க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற லேபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees 1650யோட முடிஞ்சு போச்சு. அதுவே இங்கே திருநின்றவூர் போய் நான் பண்ணியிருந்தேன்னா 2300க்கு மேலே வந்து சார்ஜ் ஆகிருக்கும். கண்டிப்பாக பார்கெயின் பண்ணாலுமே 2300 வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிச் ஸ்ட்ரீட் போனதுனால ஸோ இந்த டிவிடி, இந்த விவோ, இந்த டிஸ்பிளே, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த பேட்டரி எல்லாமே சேர்த்து ஒரு 4600 4700 தாங்க ஆச்சு. நான் அதுவே நான் எங்கேயாவது பக்கத்தில் போயிருந்தேன்னா கண்டிப்பாக 6000 தாண்டிட்டு இருக்கோம்.